வணக்கம். தேமுதிக நிர்வாகிகளுக்கும் கேப்டனின் விசுவாசிகளுக்கும் கேப்டனின் ரசிகர்களுக்கும் கோட் படம் வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்தியது. அந்த கோட் படம் ஏற்படுத்திய காயத்தை சமீபத்தில் வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படம் வந்து அந்த காயத்திற்கு மருந்து போட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சமீபத்தில் வந்த லப்பர் பந்து வந்து மிகவும் பிரபலமாக ஓடிட்டு இருக்குது. அதோட படத்தை பார்த்தோம்னாக்க, பொதுப்படையாக பார்த்தோம்னாக்க ரொம்ப ஒரு அருமையான படம். அதை கிரிக்கெட்டை மையப்படுத்தி எடுத்திருந்தாலும் அதில் அனைத்து விஷயங்களும் இருக்கு. சமூகம் சார்ந்த விஷயங்கள், சாதி சார்ந்த விஷயங்கள், குடும்ப சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எல்லாமே இருக்கு. அதாவது நிறைய பேர் அதை பற்றி விமர்சனம் பண்ணி இருக்கிறாங்க. எல்லாமே அதோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அப்படிங்கும் போது நம்ம அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நம்ம தரப்புல என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்க, கேப்டனை திரையில் பார்த்து வந்து சுமார் 10 வருடங்கள் ஆயிடுச்சு. கேப்டனுடைய ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு இயக்கம், மனதில் வந்து ஒரு இயக்கம் இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது இந்த கோட் படத்தில் வந்து கேப்டன் அவர்களை ஏஐ தொழில்நுட்பத்தை காட்டுறாங்கன்னு சொன்ன உடனே ஒரு சில தொண்டர்கள், ரசிகர்கள், விசுவாசிகள் வந்து அதை ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஒரு சிலர் தான், மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்னு பார்த்தோம்னாக்க, விஜய் படத்துலங்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த கேப்டன் வந்து ஒரு நல்லா இருக்காது, நம்ம ரசிக்கிற மாதிரியே நம்ம கொண்டாடுற மாதிரி இருக்காது அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும். அது என்னன்னு காரணம்னு கேட்டீங்கன்னாக்க, விஜய் வந்து ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறது தெரியும். அது போல வந்து கேப்டனுக்கு வந்து கேப்டன் வந்து விஜய்க்கு செய்த உதவிகளுக்கு அவர் வந்து நன்றி மறந்தவர். அவர் உடல்நலம் சரியில்லாத இருக்கும்போது வந்து பார்க்கல. கேப்டன் குடும்பத்துக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துல ஒரு தொடர்பு இல்லாம அவர் வந்து தன்னை வளர்த்து விட்டவங்களை வந்து அவர் அதாவது நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அனைவருக்கும் தெரியும். அவர் ஒரு நன்றி கெட்ட மனிதர்னு. அவரு கேப்டனை மட்டும் கிடையாது, ஒரு பெத்த அப்பனுக்கும் நல்ல பிள்ளையா இருந்ததுல, அம்மாவுக்கும் நல்ல பிள்ளையா இருந்ததுல, கட்டிய மனைவிக்கு நல்ல வந்து கணவராக இருந்ததுல, பெத்த பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு தகப்பனா இருந்ததுல, அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை பத்தி பெருசா பேச தேவையில்ல. இருந்தாலும் அதை அவருடைய படத்தில் வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கேப்டன் அவர்களை காட்டுறதா சொன்னதுனால அந்த விஜய் அவர்களை பத்தி தெரியாத கேப்டனுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அவளோட எதிர்பார்த்தால இந்த படத்தை. ஆனா அந்த படத்தை பார்த்த உடனே டோட்டலாக எல்லாருமே அப்செட் ஆயிட்டாங்க, ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டாங்க. அது கேப்டனா காட்டாம அவர் ஒரு முகமுடியை மட்டும் போட்டு அந்த விஜய் வர ஒரு சீன் வந்து கேப்டன் அசிங்கப்படுத்துற மாதிரி, கொச்சப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கேப்டன் சாதாரணமா அவர் நடந்து வந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நடந்து வந்தாருன்னா ஒரு சிங்கம் நடந்து வர மாதிரி இருக்கும். அவரோட குரல் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு கேப்டனை கொண்டு வந்து இப்போ விஜயும் கேப்டனையும் கம்பேர் பண்ணுவாங்க. அவர் சிங்கம், ஒரு சிறுநரிங்கிற மாதிரி தான் விஜய். அப்படி இருக்கும் பொழுது அவரோட உடல்ல வந்து முகத்தை போட்டு பண்ணது யாருமே ஏத்துக்கல, அதை ரசிக்கல, அதை விரும்பல. அவர் வந்து சுயநலத்துக்காகவும் தன்னோட அரசியலுக்காகவும் ப்ரொமோட் பண்றதுக்காகவும் நம்ம படம் ஓடணுங்கிறதுக்காக தான் அதை செஞ்சார் அப்படிங்கிற விஷயம் அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அது ஓரளவுக்காச்சும் நம்ம திருப்திப்படுத்திருக்கலாமே அப்படிங்கும்போது அது நிறைய பேருக்கு வருத்தம். நிறைய பேருக்கு தெரியும் அவர் விஜய்னா அதை என்ன செய்வார்னு. இந்த சூழ்நிலையில வந்து இந்த லப்பர் பந்து படத்துல கேப்டனை வந்து அவரோட பாடல்களையும் அவருடைய போட்டோவையும் மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி பயன்படுத்தியிருந்தாலும் அந்த கெத்து ரோல்ல நடித்த நம்ம தினேஷ் அவர்கள் வந்து அவர் வந்து கேப்டனுடைய ரசிகராக காட்டியிருக்காங்க அந்த படத்துல. அந்த ரசிகராக காட்டினது வந்து பாத்தீங்கன்னா, சராசரியா ஒரு கேப்டனுடைய ரசிகர் எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே அந்த படத்துல காட்டிட்டாங்க. அதாவது இது கேப்டன் அவர்களை படத்தை வந்து இவ்வளவு நாளா பார்த்தோம். முதல் கேப்டன் ரசிகர் படம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த படத்தை பார்க்குற ஒரு கேப்டன் ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்வால்மெண்ட் வந்து அதில் தன்னியறியாம வந்துருது. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, வெளியூர்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்குறாங்கன்னா, படம் பார்க்காதவங்க 10 வருஷமா படம் பார்க்காம இருந்தவங்க கூட போய் லப்பர் பந்து படத்தை பார்க்குறாங்க. நாங்கள் கூட பெரம்பலூர்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த படம் பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவருடைய ஃபோட்டோ, வண்டியில் வச்சிருக்கிற ஃபோட்டோ, செவத்தில் வரைஞ்சிருக்கிறது, உள்ள அந்த செவத்தில் வந்து ஒட்டி இருக்கிறது, அந்த பீரோவில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து என்ன செஞ்சோமோ, நாங்களாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோமோ நம்ம கேப்டன் ரசிகர்கள் அதை அப்படியே செஞ்சுருக்காங்கும் போது நல்லா அது மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு வச்சுக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதாவது சுயநலத்துக்காக கேப்டனை பயன்படுத்தி பெரிய அளவில் விளம்பரம் பண்ணி செஞ்சாங்க. அந்த படம் அந்த அளவுக்கு வரல. ஆனால் சத்தமே இல்லாமல் கேப்டனுடைய பாடல்கள் 2-3 இடத்துலையும் அவரோட ஃபோட்டோ வைத்தது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. அது சினிமாங்க துறையில் பொதுப்படையான ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றிருந்ததை விட
அந்த கேப்டனுடைய விசுவாசிகள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றதுதான் அது பெரிய விஷயம். அப்படின்னா ஒட்டுமொத்த தேமுதிக கேப்டன் ரசிகர்கள், கேப்டன் விசுவாசிகள் அனைவரையும் அந்த படம் வந்து இழுத்துருச்சு. அதை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அந்த நம்மள ஒருவர், அதாவது கேப்டன் ரசிகர்கள் ஒருவர் இருக்க மாதிரி அவர் மேல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த கேப்டனின் ரசிகர்களுக்கு வந்து ஒரு விருந்து படைத்த இயக்குனர் தமிழ்ச்செல்வன் பச்சைமுத்து அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறோம். நேற்று பார்த்தோம்னா நம்ம கடலூர் மாவட்டம் ஐடிஎல்லிங் செந்தில் முருகன் நண்பர் அவர் வந்து வந்திருந்தாரு. அந்த மாதிரி பார்த்தோம்னாக்க வெளியூர்ல இருந்து ரொம்ப தூரமானதுலாம் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு ரிஸ்க் எடுத்துலாம் நிறைய பேர் நம்ம தேமுதிகக்காரங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது கேப்டன் அவர்களுக்கு வந்து தரமாக கேப்டன் அவர்களை கொண்டாடி எங்களையும் கொண்டாட வைத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த அந்த லப்பர் பந்து படக்குழுவிற்கு வந்து தேமுதிக சார்பாகவும் கேப்டன் ரசிகர்கள் மற்றும் விசுவாசிகள் சார்பாகவும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி.